அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் 21ஆம் தேதி, அதாவது மார்கழி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. சஷ்டி திதி 12-21 வரை, அதற்கு மேல் சப்தமி திதி, பூர நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்குரியது. அணிய வேண்டிய உடை கலர் ப்ளூ அல்லது பிளாக் அல்லது பர்பிள் கலர் போன்ற கலர்களில் உள்ள சட்டையை அணிந்து கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது ஒயிட் கலர். அதே மாதிரி சாப்பிட்டது உருளைக்கிழங்கு, காலையில் பலாப்பழம் அல்லது மொச்சை சேர்த்துக்கொள்வது நன்மை பயக்கும். இன்றைக்கி ராகு காலம் காலையில் 9லிருந்து 10 வரை, யமகண்டம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை, சாயங்காலம் 5:15லிருந்து 6 வரை. நண்பர்களே, இப்பொழுது அந்த ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய குறிப்புகளை சொல்லி வந்தோம். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரைக்கும் பார்த்துக்கிட்டோம். இப்போ பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றிய குறிப்புகளை பார்ப்போம். பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களின் சிலர் தீய மாதர்களின் தொடர்பை தேடி செல்பவர்களாகவும், அதனால் கெட்ட பெயரை வாங்குபவர்களாகவும், அந்நியரின் மனைவி மீது இச்சை கொள்பவராகவும், அகம்பாவம் உடையவராகவும் இருப்பார். அதே மாதிரி தன் குடும்பத்தில் பற்றும் பாசமும் கொண்டவராகவும், கண்ணும் கருத்துமாய் பொருள் ஈட்டுபவராகவும், கனிவாக பேசி காரியத்தை முடித்து கொள்பவராகவும் இருப்பார். கல்வி ஞானம் படைத்தவர்களாயும், அதே மாதிரி பலர் இதில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவராக இருப்பார்கள். சிலர் தான் அந்த மாதிரி பெண்கள் தொடர்புகள்னால கெட்ட பேரை தேடிக்கொள்வார்கள். பலர் நல்ல கல்வி கேள்வியில் வல்லவர்கள், பொருள் ஈட்டுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். அதை நம்ம குறிப்பறிந்து சொல்ல வேண்டும். நண்பர்களே, இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. அன்னையின் ஆரோக்கியம் நன்றாயிருக்கிறது. தேவையில்லாத மனக்கவலைகள், பொருள் செலவு உண்டாகின்றன. மனைவி மக்கள் மகிழ்ச்சியாகவும் உதவியாகவும் இருக்கின்றனர். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகின்றது. அடுத்து ரிஷபராசி. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகின்றது. வீடு, மனை, நிலம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகின்றது. நண்பர்கள், சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் அதீத ஆர்வம் உண்டாகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து மிதுன ராசி. தொழிலில் மாற்றமும், அதன் மூலம் பெரிய முன்னேற்றமும் ஏற்படுகின்றது. பொருளுறவு சற்று தாமதமாயினும், அதாவது சினிமா, பார்ட்டி இன்னும் ஜாலியாக பொழுதை சந்தோஷமாகவே கழிக்கின்றீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் சந்திப்பு நடக்கிறது. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து கடகராசி. நல்ல பலன்களே நடந்தாலும் பணவரையை மாத்திரம் தவிர்க்க இயலவில்லை. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் தவிர்த்து விடுங்கள். உங்களது பேச்சு ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. பட்டிமன்ற பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் ஆகியவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கிறது இன்றைய பொழுதில். அடுத்து சிம்மராசி. வேண்டாத செலவுகளை மகிழ்ச்சியுடன் செய்கிறீர்கள். அத்தியாவசிய தேவைகளுக்கு இழுத்து பிடிக்கிறீர்கள். கண் காது சம்பந்தமான நோய் ஏற்படலாம். அம்மாவின் உடல்நிலை தேறி வருகின்றது. ருசியான சாப்பாடு, நல்ல தூக்கம் என பொழுது மகிழ்ச்சியாகவே கழிகிறது. அடுத்து கன்னி. கோர்ட்டு விவகாரங்களில் தீர்ப்பு எதிர்மறையாக இருக்கின்றது. நீங்கள் நினைத்த அளவு வெற்றிகரமாக இல்லை. தன்னை விட வயதில் குறைந்தவர்களுக்கு நீங்கள் பணிந்து போவது என்பது, அதை நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு டென்ஷனு, வேலையில் திருப்தி இல்லாமல் போய்விடுகிறது. கணவன் உறவு மாத்திரம் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து துளாராசி.
புதிதாக எதையேனும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வலுப்பெறுகிறது. கல்வி கேள்விகளுக்கு புதிதாக கல்வி கேள்விகளில் மனதை ஈடுபடுகிறது. வெளியூர் பிரயாணங்களில் நல்ல பலன் கிடைக்கிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபமே வருகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாய் இருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு வந்தவர்களுக்கு அருமையான வாய்ப்பு கிடைக்கிறது. உத்தியோகத்தில் நல்ல பெயர், உயரதிகாரிகளின் பாராட்டு, ஊதிய உயர்வு என நல்ல விதமாகவே நடக்கின்றது. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகிறது. அடுத்து தனுசு ராசி. இதுவரை எடுத்து வந்த நல்ல பெயர் பறிபோகக்கூடிய வாய்ப்பு உருவாகின்றது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். வயிற்றுக் கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எளிதில் ஜீரணிக்கும் பொருட்களையே எடுத்துக்கொள்ளுங்கள். தெய்வ பக்தி நல்ல பலனை தருகிறது. அடுத்து மகர ராசி. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் போன்றவற்றை தவிர்த்து விடவும். தூர பிரயாணம், நெடுந்தூர பிரயாணம் செய்ய வேண்டி வந்தால் அதை ஒத்தி வைத்து விடுங்கள். மனைவியுடன் கூட கிண்டல் கேலி பேச்சு வேண்டாம். அடுத்து கும்பராசி. இன்றைக்கி ஓரளவு இனிமையான நாள். ஸ்பெக்குலேஷன் லாட்ரி போன்றவற்றில் லாபம் வருகிறது. பெண்களால் மகிழ்ச்சி. பெரியவர்களுக்கு அவர்களோட நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுகின்றீர்கள். உங்களுக்கு சிறகடித்து பறப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. காதலியை சந்திக்க முடியாமல் போய்விடுகிறது. பணவரவு பரவாயில்லை. அடுத்து மீனராசி. பொருளாதாரத்துறையில் முன்னேற்றம், மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் அமைகின்றன. இன்னைக்கு சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் அதை கண்டுகொள்ள வேண்டாம். புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். சினிமா பார்ட்டி என்று பொழுது இன்பமாய் கழிகிறது. புது வீடு வாங்குவது அல்லது மாறுவது என்கிற யோகம் வருகிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.